குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்றையாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அன்று வாமன அவதாரம் எடுத்தபோது இந்த உலகை அளந்தவனே, உனது திருவடிகளை வணங்குகிறோம். சீதையை சிறை மீட்டு வருவதற்காக தென் திசையில் உள்ள இலங்கையை அழித்தாய். உனது வீரத்தை வணங்குகிறோம். சக்கர வடிவம் தாங்கிக் கொண்டு உன்னை கொல்ல வந்த சகடாசுரனை உதைத்தாய். உனது புகழை வணங்குகிறோம். கன்று வடிவில் வந்த வத்சாசூரனை வெறும் தடியால் அடித்து கொன்றாய். கோவர்தனம் என்னும் மலையை குடையாக தூக்கியவனே, உனது குணங்களை வணங்குகிறோம். பகைவர்களை வென்று அவர்களை அழிக்கின்ற உனது கையில் இருக்கும் வேலாயுதத்தை வணங்குகிறோம் என்று கூறி வணங்கி உனக்கு பணிவிடை செய்து உனது அருளை பெறுவதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். எங்கள் மேல் மனம் இறங்குவாயாக. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவள்கயர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டின்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானே, இன்னிசையை எழுப்புகின்ற வீணை யாழ் ஆகிய இசை கருவிகளை மீட்டும் கலைஞர் தமக்குரிய இடங்களில் அமர்ந்து இசைத்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரங்களை ஓதுபவர்கள் ஒரு பக்கம், நெருக்கமாக கட்டப்பட்ட மலர் மாலைகளை ஏந்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம், தொழுபவர் அழுபவர் துன்பத்தினால் வாடி வதங்குபவர் இவர்களெல்லாம் ஒரு பக்கம் உள்ளனர். தங்கள் தலைமீது கைகளை கூப்பி வணங்குபவர்கள் ஒரு பக்கம். இத்தனை பேர்களும் உனது அருளுக்காக ஏங்கி நிற்கும் போது என் மீதும் இரக்கம் காட்டி ஆட்கொண்டு இனிய அருள் புரியும் எமது தலைவனே, உனது திருப்பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக.